பஞ்சகவ்யம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சப்போஸ் நம்ம செய்ய முடியலங்க, வீட்டுல எங்களால செய்ய முடியாதுங்க, ஏன்னா காய வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்கன்னா கடையில எல்லாம் விக்குது, ஆன்லைன் ஷாப்லயும் விக்குதுங்க. அந்த பஞ்சகவ்யம் அந்த தீபத்தை பௌர்ணமி இருக்கு இல்லைங்களா, அந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் இந்த பஞ்சகவ்ய தீபத்தில் நெய் ஊத்தி ஏத்தலாம். இந்த பஞ்சகவ்யம் பால், தயிர், நெய், கோமியம், அந்த பசுஞ்சாணம் இதெல்லாம் செஞ்சு ஒரு தீபமா விற்கிறாங்க, பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதை வந்து நீங்க வந்து வாங்கி ஏத்தலாம். அது வந்து நெய் ஊத்தி ஏத்தணும். அதை ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த பஞ்சகவ்யம் அந்த தீபம் இருக்கிறீங்களா, அதற்கு கீழ் எதனா வைக்கணும். என்ன சொல்லலாம், அரச மரம் இலை வைக்கலாம். செம்பருத்தி கூட மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது. செம்பருத்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் இருக்கும், செம்பருத்தி செடி அப்படி சொல்றாங்க. அந்த செம்பருத்தி இலை வைக்கலாம். இல்ல இது இந்த மா இலை இருக்கு இல்லைங்களா, அந்த மா இலை இன்னும் விசேஷம், ஏன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது. அந்த மா இலை வைக்கலாம். இதெல்லாம் அந்த ஏதோ எங்களுக்கு என்ன இலை கிடைக்குதோ அந்த இலையை வச்சுட்டு அந்த பஞ்சகவ்யம் அந்த தீபத்தை மேலே வச்சுட்டு நெய் ஊத்தி விளக்கேற்றணும். இது எப்பங்க செய்யணும்னா வெள்ளிக்கிழமையில் தான் செய்ய வேண்டும். அந்த சுக்கிர ஓரையில் தாங்க வைக்கணும். அந்த சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில் இந்த பஞ்சகவ்யம் தீபத்தை வச்சோம்னா கண்டிப்பாக இல்லத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டமும் நீங்கும். அந்த தீபம் எரிஞ்ச உடனே அந்த அந்த தீபமே எரியணும். சில பேர் சொல்லுவாங்க, நெய் அந்த தீர்ந்த உடனே அந்த விளக்கு அணைக்க கூடாதுங்க, அதை எரிய விட்டுடணும். அது நல்லா எரியட்டும். அந்த யாகம் செய்யும் பொழுது அந்த கோமிய அந்த இது பசு சாணம்லாம் எரியுது இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா எரிய விட்டுடுங்க. நல்லா திகு கடைசியில் நல்லா திகு கற்பூர மாதிரி எரியும். அது நல்லா எரிஞ்ச உடனே உங்களை அந்த அந்த வாசனை வீட்டில் படப்பட துஷ்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும். ஏன்னால் மகாலட்சுமிக்கு என்ன தேவைன்னா, ஒரு இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இல்லத்தில் துஷ்ட சக்திகள் இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மெல், அந்த பேட் ஸ்மெல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்தா இந்த மகாலட்சுமி ஒரு இல்லத்தில் நிறைந்து இருக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த இல்லத்தில் என்ன தெரியுமா இருக்கணும், அமைதி இருக்கணுங்க. இப்ப சர கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, ஏன்னா குடும்பம்னா சண்டை இல்லாம இருக்காது. குடும்பம்னா கண்டிப்பா சண்டை இருக்கும். சண்டை இருந்தாதான் அது குடும்பம். இருந்தாலும் அந்த விளக்கு வைக்கிறோம் சொல்லி காலையில எழுந்த உடனே சில வீட்டுல வந்து அவ்வளவு கத்தி சண்டை போடுவாங்க. அது மாதிரி சண்டை போடக்கூடாது. காலையில எழுந்த உடனே சண்டை போடக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி நம் இல்லத்திற்கு வரும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, பின்வாசல் திறந்துட்டு காலையில எழுந்த உடனே பின்வாசல் திறந்து விட்டு தான் பிறகுதான் முன்வாசல் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலையில் என்ன சொல்லுவாங்கன்னா, பின்வாசலை மூடிவிட்டு பிறகுதான் முன்வாசல் திறக்க வேண்டும் அப்படின்னு. காலா இருக்கும் பொழுது மகாலட்சுமி நம் இல்லத்தில் வருவாள். அமைதியாக இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக வருவாள். ஏனென்றால் ஆழ்கடலில் தான் முத்து இருக்கும் இல்லைங்களா, எந்த சத்தமே எதுவுமே இல்லாம ஆழ்கடலில் முத்து இருப்பது போல் நம் இல்லமும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த இல்லத்தில் நிறைந்து இருப்பாள்.